வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் இன்சிடென்ட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அமானுஷ சம்பவம் என்ன அப்படின்னா, இறந்த பிறகு ஆத்மா மனிதர்கள் உடம்புக்குள்ளே போகுமா, அப்படி போனால் அந்த ஆவி திரும்ப மனிதனை விட்டு போகுமா, அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ சம்பவமும் சுவாரஸ்யம் குறையாமல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கார்த்திகா. நான் சொல்ல போகிற அமானுஷ சம்பவத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வந்தவாசி பக்கத்தில் ஆரியூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட 40 வீடு மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 150 மக்கள் கிட்ட தான் அங்கே வசித்து வராங்க. அந்த ஊருக்குள்ள பல அமானுஷ்ய சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒரு அமானுஷ்ய சம்பவம், அதுவும் உண்மை சம்பவத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு. அந்த மரத்தடியில் ஒரு வயசான முதியவர் தனியாக வசிச்சு வராரு. அவருக்குன்னு குடும்பம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அவருக்கு சாப்பாடு அவரே செஞ்சு சாப்பிட்டுப்பாரு. ஊர் மக்கள் கொஞ்சம் தருவாங்க. இப்படி தனிமையிலே வசிச்சு அவர் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக ஆகி யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் தனிமையிலே இருந்து இறந்தும் போயிடுறார். அங்கே ஊர் மக்கள் யாருமே அந்த பக்கம் அதிகமாக நடமாட்டம் இல்லாததால அவர் இறந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் யாருக்குமே தெரியல. அப்போது ஒரு குட்டி பொண்ணு 12 வயசு தான் ஆகுது. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த வழியாக வரா. அவள் எப்பயுமே புளிய மரத்தில் புளி அடித்து சாப்பிட்றது ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பா. அப்போ அந்த சமயத்தில் அவள் புளி எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு திடீர்னு கீழே இருந்த கல் எடுத்து அந்த புளிய மரத்தில் புளி அடித்து புளி கீழே விழுந்து அந்த விழுந்த புளியை எடுத்து சாப்பிட்றான். அப்படி அவள் சாப்பிட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் இருந்து ஒரு வயசான முதியவர் நடந்து வர்றத பார்க்குறான். சரி, தாத்தா யாரும் நடந்து வராங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அவ அந்த புளியை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த வயசான தாத்தா கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்காரு. இவளும் பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா நெருங்கி வந்த அந்த தாத்தா கண் எதற்க காணோம். வந்த தாத்தா எங்க போயிருப்பாரு, தோதான கிட்ட வந்தாரு, கிட்ட வந்துட்டு எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா சுத்தி எல்லா இடத்துலையுமே தேடுறா, பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த மரத்துக்கு பின்னாடி நடந்து வந்து பார்க்கும்போது அந்த அழுகின நிலையில அந்த வயசான முதியவருடைய உடம்பை பார்த்து பயங்கரமா பதட்டப்படுறா, அதிர்ச்சி அடையறா. அவ அந்த வயசான அழுகின முதியவருடைய உடம்பை பார்த்த உடனே வயிற்றுல என்ன பண்றதுன்னே தெரியாம கொஞ்ச நேரத்துல அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அவ அப்படியே நின்று பார்க்கறா. ஆனா அவளுடைய மனநிலை எதை பத்தி யோசிக்குதுன்னா, இது என்னவா இருக்கும், நம்ம இங்க நிக்கிறது பாதுகாப்பு கிடையாது, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போயிடணும், நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறா. ஆனா இந்த குட்டி பொண்ணு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு பின்னாடி அந்த வயசான முதியவருடைய தோற்றம், அதாவது அவருடைய உடம்பு நிக்குது. அந்த பொண்ணுக்கு அவர் பின்னாடி நிக்கிறது தெரியல. திடீர்னு அந்த பொண்ணு பதட்டத்துல கை கால் நடுங்க, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த வயசான முதியவருடைய முகம் அந்த பெண் முன்னாடி டைரக்டா நின்று அந்த பொண்ணை பார்க்குது. அந்த குட்டி பொண்ணு அந்த வயசான முதியவருடைய முகத்தை கிட்ட பார்த்த உடனேவே அதிர்ச்சியில பயங்கரமா கத்துறா. கத்தி அவரோட கண்ணை இறுக்கமா மூடிக்கிறா. மூடி ஒரு 2 செகண்ட் இருக்கும். அவ கண்ணை திறந்து ஸ்லோவா பார்க்கும்போது அந்த உருவம் அவ கண் எதிர்க்க இல்லை. ஏதோ இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம இங்க நிக்க கூடாது அப்படின்னு பயத்துல இந்த இடத்த விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். அவளை யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரி சத்தம் கேட்கறதும் அவ காதுல கேக்குது. ஆனாலும் அவ பின்னாடி திருப்பி கூட பார்க்காம வேகமா ஓடுறான். பயங்கர வேகமா அவ ஓடும்போது வழியில இருந்த கல்லை கவனிக்காம ஒரு பெரிய கல்லுல கால் தடுக்கி இடிச்சு கீழே விழறான். பயத்துல அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கத்துல அவளுக்கு எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம் எதுவுமே தெரியல. அவளும் இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறா. ஆனா அவளுடைய உடம்பு ஒத்துழைக்கல. அவ மயக்கத்துல இருந்து தெரியறதுக்கு அவளுடைய தலைய பல முறை ஆட்டுறா. ஆனா சுத்தி இருக்கிற எல்லா இடமும் கருப்பாதான் தெரியுது.
அவளோட தலையை பலமுறை அசைச்சி அசைச்சி அவளுடைய மயக்க நிலைய சுயநினைவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றா. அப்படி பலமுறை அசைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பா இருக்கிற இடமெல்லாம் ஓரளவு வெள்ளையா தெரிய ஆரம்பிக்குது. அப்படி அவ கண் திறந்து தெளிவா பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி அவளுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, அவளுக்கு நேரா ஒரு பெரிய ஆலமரம் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் ரொம்ப நேரமா அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவ பார்க்கறா. அசையாம அந்த உருவம் ரொம்ப நேரமா அணுவையே பார்த்துக்கிட்டு நிக்குது. ஏதோ கருப்பா நிக்குதேன்னு பார்த்த பயத்துல அணு கொஞ்சம் கூட அசையாம அவளும் அந்த கருப்பு உருவத்தையே பார்த்துட்டு அமைதியா இருக்கா. அவளோட அமைதிக்கு பின்னாடி அவளுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. என்னோட உயிர் போயிடுமோ, எனக்கு ஏதோ ஆக போகுதோ, அது என்ன உருவம் கருப்பா நிக்குதேன்னு நினைச்சு அவ பயங்கர பயத்தோட அந்த உருவத்தை பார்த்து அசையாமையே உட்கார்றா. அந்த உருவம் கண்டிப்பா என்னை சாவடிச்சிரும் அப்படின்னு அவளுடைய உள்மனசு சொல்லுது. நான் கண்டிப்பா இங்க இருந்தேனா இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த உருவம் என்னை கண்டிப்பா சாவடிச்சிரும். நான் செத்து புணமா தான் இருப்பேன்னு நினைச்சு அனு அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பிக்கிறா. அவ ஓடும்போது திடீர்னு அவளுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு புகுந்த மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. உடனே அவ மயங்கியும் விழுந்துடுறா. மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு பார்க்கும்போது நான் ஏன் இங்க இருக்கேன், என்ன நடந்தது அப்படின்னு அவளுக்கு ஒரு துளி கூட ஞாபகம் இல்லை. சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு அவளுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லாம அவ வீட்டுக்கு போறா. ஆனா அவ வீட்டுக்கு நடந்து போற கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய உடம்பு ஃபுல்லா ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அவளுக்கு கை கால் ஃபுல்லா குடைய ஆரம்பிக்குது. அவளுடைய கால்ல இருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவ நினைக்கிறா, நான் நல்லா தானே வந்தேன், என்ன ஆச்சு எனக்கு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போன உடனேவே அவ கட்டில்ல படுத்து ரொம்ப சோர்வா மயங்கிற மாதிரி தூங்கிடுறா. அனு அம்மா வேலையில இருந்து வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது அனு ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அணுவை சாப்பிட்றதுக்கு எழுப்புறாங்க. ஆனா அணுவோட உடம்பு கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இவங்க பயத்துல அணுவை தூக்கி, என்ன ஆச்சு அனு, என்ன ஆச்சு சொல்லு, ஏன் அசையாம இருக்க, கண்ணை கூட திறக்க மாட்ற, என்னாச்சு அனு அப்படின்னு பயத்துல பதட்டத்தோட அவங்க கேக்குறாங்க. உடனே அனு கண்ணை மட்டும் திறக்கிறா. ஆனா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஏன் இவ இப்படி இருக்கா, எப்பயுமே வந்தா கலகலன்னு பேசுவாளே, சந்தோஷமா சிரிப்பாளே, எதுவுமே பேசாம சிரிக்காம அமைதியா தூங்குறாளே, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அனுவோட அம்மாவுக்கு ஒரு பயம் ஏற்படுது. அனு சாப்பிடாமையே தூங்கிடுறா. நள்ளிரவு நேரம் நெருங்க ஆரம்பிக்குது. தூக்கத்துல இருந்து எழுந்து உட்கார்ந்த அனு திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. பயங்கரமா சிரிக்கிறா. ஏன் சிரிக்கிறான்றது அவளுக்கும் தெரியல. அவங்களுடைய அம்மா என்ன ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குதே திடீர்னு அப்படின்னு தூக்கத்துல இருந்து எழுந்து உட்காந்து பார்க்கும்போது அனு தனியா உட்காந்து செவத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. அவ சிரிக்கிறாளா, ஏன் சிரிக்கிறா அப்படின்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ள உடனே அவ அழுகவும் ஆரம்பிக்கிறா. அவளுடைய அழுக சத்தம் ஏதோ ஒரு வயசான முதியவனுடைய குரலுடைய அழுகிற சத்தமா இருந்தது. இதை கேட்ட உடனே அனுவுடைய அம்மாவுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டது. இது என்ன, அழுகிற சத்தமே ரொம்ப புதுசா இருக்கு, வயசான முதியவருடைய அழுகிற குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு அனுவோட அம்மா யோசிச்சு பயத்துல அணுவையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அணு மூணாவதா அவளையே அடிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அணுவுடைய அம்மாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு அணுவை போய் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ கையை பிடிச்சி அடக்குறாங்க. ஆனாலும் அணு அவளுடைய கன்னத்துல ஓங்கி பலமா அடிச்சுக்கிறான். அவளோட தலையிலே அடிச்சுக்கிறான். அடிச்சிட்டு என்னை விடு, என்னை விடு அப்படின்னு கத்தி அழுகிறா. பயத்துல உடனே அணுவுடைய அம்மா பூஜை ரூம்ல இருந்த தாம்பளை தட்டுல சிகப்பு விபூதி எடுத்துட்டு வந்து அணுவுடைய தலையிலேயே வச்சு கடவுளை நினைச்சு வேண்டிக்கிறாங்க. உடனே அணுவை தன்னோட தோல்லையும் சாச்சிக்கிறாங்க. ஏன் இவன் இப்படி பண்றா அப்படின்னு தெரியாம பயத்துல அணுவை கொஞ்ச நேரம் தோல்ல வச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தனியா படுக்க வைக்கிறதுக்கு தைரியம் இல்லாத அணுவுடைய அம்மா அணுவை தான் கூடவே படுக்க வச்சுக்கிறாங்க. ஆனாலும் நைட்டு ஃபுல்லா அணு ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாம கண்களை திறந்த மாதிரியே இருக்கா. மறுநாள் விடியுது. அணுவுக்கு உடம்பு ஃபுல்லா கொதிக்குது. அணுவுடைய அம்மா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் வாங்கி கொடுக்குறாங்க.
ஃபுல்லாக அந்த நாள் முழுவதுமே ஹாஸ்பிட்டல்லையே போயிடுது. முழு நாளும் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாகவே இருக்கா. அன்னைக்கு முழுக்க அனு சாப்பிடவும் இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அனுவை அவங்க அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனால் அனு எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறா. நள்ளிரவு நேரம் நெருங்க ஆரம்பிக்குது. இரவு 12 மணி அளவு இருக்கும். அனு படுத்த இடத்துல இருந்து எழுந்து உட்காந்து மௌனமாக சிரிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய சிரிப்பு சத்தம் அதிகமாக ஆகுது. உடனே அவங்க அம்மா எழுந்து அணுவை போட்டு உழுக்கிறாங்க. என்னை பாரு அனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனு சிவத்தை பார்த்த மாதிரியே சிரிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் அழுகவும் ஆரம்பிக்கிறா. அவ அம்மா கிட்ட என்ன சொல்கிறானா, என் முன்னாடி ஒருத்தவங்க நிற்கிறாங்கம்மா, அவங்க என்ன கூப்பிடுறாங்க பாரு, அவங்க கை நீட்டுறாங்க, அவங்க கூட நான் போகிறேன் அம்மா அப்படின்னு சொல்கிறான். அம்மா அவங்க என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா, நானும் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் அவங்க என்னை பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் பார்க்காம இருக்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறான். அவங்க என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்கம்மா, என்னை கொன்னுடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் சொல்கிறான். அனு அம்மா அவ பார்க்குற அந்த செவத்தை இவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்படியே அவகிட்ட சொல்கிறாங்க, யாருமே அங்கே இல்லையேம்மா, நீ யாரம்மா பார்த்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அனு அவங்க வீட்டு வாசல் படியில் திரும்பி நின்றுட்டு, அம்மா அவங்க இப்போ அங்கே இல்லைம்மா, இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அனுவுடைய அம்மா வீட்டு வாசல்லையும் பார்க்குறாங்க. நம்ம யாருமே இல்லையே அனு, நீ யாரை தான் பார்த்து பேசுகிற, என்னதான் ஆச்சு அனு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அனு அவங்களுடைய அம்மாவையே ரொம்ப ஒத்து பார்க்குறா. அழுகிறா. பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறா. அனுவுடைய அம்மா, என்ன ஆச்சு அனு, நான் தான், என்னை பார்த்து ஏன் பயப்படுற, என்ன ஆச்சு அனு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அனு அவங்களுடைய தலைக்கு மேலே கை நீட்டுறா. என்ன அனு, என்ன ஆச்சு, நீ எங்கே கை நீட்டுற, என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது உடனே அனு, அம்மா அவங்க உன் தலைக்கு மேலேதாம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவளோட கண்ணை இறுக்கமா மூடி ஓன்னு அழறா. இதை கேட்ட உடனே அனுவோட அம்மாவுக்கே ஒரு நேரத்தில் ஈரக்குலையும் நடுக்கி போன மாதிரி ஆகிடுச்சு. அவங்க பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அணுவை பூச்சி ரூமுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த பூச்சி ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அங்கே இருந்த 2 சாமி கயிறை எடுத்து அணுவோட கையில் கட்டுறாங்க. இவங்களோட கையிலையும் கட்டிக்கிறாங்க. அங்கே இருந்த விபூதி குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாங்க. நைட்டு முழுக்க நம்ம வெளியில் போகவே வேணாம், நம்ம பூஜை ரூம் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் கதவை சாத்திக்கிட்டு அணுவை பூஜை ரூம்குள்ளேயே வச்சுக்கிட்டு அங்கேயே விடிய விடிய தூங்காமல் கண் முழிச்சு பயத்தோட 2 பேரும் நடுநடுங்கி போயிருந்தாங்க. மறுநாள் விடியுது. என் பொண்ணுக்கு ஏதோ ஆகியிருக்கு, ஏதோ ஒன்று என் பொண்ணை பின்தொடர்ந்து இருக்குது அப்படின்னு அணுவோட அம்மா உணர்றாங்க. உடனே அணுவுடைய அம்மா தன்னுடைய பொண்ணை கூட்டுட்டு இந்த பூஜை மாந்திரிகம் தெரிஞ்ச ஒருத்தவரை வீட்டுக்கு கூட்டுட்டு வர்றதுக்கு போகிறாங்க. அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அவரும் அணு கிட்ட கேட்குறாரு, நீ எங்கேயாவது தனியாக போனியாமா, நீ எதையாவது பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அணுவுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட ஞாபகத்துக்கு வரல. அந்த மாந்திரிகம் தெரிஞ்சவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஆனால் பரம்பரையாகவே அவங்க பூஜை மாந்திரிகம் செய்து வந்ததால் இந்த டீச்சருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டை சுற்றி பார்க்குறாரு. அவர் ஒரு மூளை முடுக்கு இல்லாமல் எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பார்க்குறாரு. அப்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மூலையில் கருப்பு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்த அந்த மாந்திரீகர் அசையாம அந்த உருவத்தை பார்த்த மாதிரியே நிற்கிறாரு. ஆனால் அந்த உருவமும் அந்த டீச்சரை கோபமாக பார்த்தபடியே உட்கார்ந்துட்டு இருக்கு. உடனே அந்த டீச்சர், இங்கே ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா தான் உங்களுடைய பொண்ணை ஆட்டி படைச்சிட்ருக்கு, அதனால உங்களோட பொண்ணை தனியாக விடாதீங்க, நான் சொல்கிற இடத்துக்கு இன்னைக்கு சாயங்காலம் உங்களோட பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இரவு 9 மணிக்கு அந்த பொண்ணை மாந்திரிகர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. மாந்திரிகர் வீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான காட்டு பகுதி மாதிரியும் அங்கே பல மரங்கள் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த இருட்டான காட்டு பகுதி மாதிரி இருக்கிற அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் மஞ்சள் குங்குமம் கோலம்னு போட்டு
அந்த இடத்த முழுக்க முழுக்க படையலுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வச்சிருக்கிற அந்த படையலுக்கு நடுவில் அந்த குட்டி பொண்ணை உட்கார வைக்கிறாங்க. அந்த டீச்சர் சில மந்திரங்கள் சொல்லி அந்த ஆத்மாவை வர வைக்க முயற்சி பண்ணுறாரு. அப்போ திடீர்னு அந்த பொண்ணுக்குள்ள புகுந்த அந்த ஆத்மா மந்திரங்கள் சொல்லும்போது எழுந்து ஓட முயற்சி பண்ணுது. அந்த ஆத்மாவால் அந்த பெண் உடம்புல இருந்து தப்பிச்சு போக முடியல. மந்திரங்கள்னால கட்டப்பட்டிருந்ததால அந்த ஆத்மாவால் தப்பிக்க முடியல. உடனே அந்த பெண் ஆத்மா உடம்புல உட்காந்துட்டு இருக்கும்போதே பெருமூச்சு விட்டு அந்த மாந்திரிகரை கோவமாக பார்க்குறா. அப்போது அந்த டீச்சர் நீ யாருன்னு கேட்குறாரு. அந்த பெண் பேசுகிறா, ஆனால் வயசான முதியவர் குரலில் பேசுகிறா. எல்லாரும் அந்த குரல் கேட்டு அதிர்ந்து போனாங்க. அனு அம்மா என் பொண்ணு வயதான குரலில் பேசுகிறாளேன்னு பயத்தில் கதறி அழறாங்க. அப்போது அந்த வயதான மாந்திரிகர் கேட்குறாரு, நீ யாரு, நீ எங்கே இருந்த, இந்த பொண்ணு உடம்புல ஏன் வந்தன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆத்மா, வயதான ஆத்மா, எனக்கு வயசு 53 ஆகுது. எனக்குன்னு சொந்தம்னு யாரும் இல்லை. என்னோட குடும்ப உறவுகள் என்னை ஒதுக்கி விட்டுட்டாங்க. நான் ஒரு புளிய மரத்தை அடியில் அனாதையாக வாழ்ந்து வந்தேன். எனக்குன்னு யாரும் இல்லாமல் தனிமையிலே இருந்து உடம்பு முடியாமல் இறந்தும் போயிட்டேன். ஆனால் என்னோட ஆத்மா முழுக்க முழுக்க இந்த மரத்தை விட்டு போகவே இல்லை. ஏன்னா நான் வாழ்ந்து இறந்து யாருமே என்னை பார்க்காம தனிமையிலே இருந்து இறந்த அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சோகத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துச்சு. அதனால் நான் இறந்ததுக்கு அப்புறமாவும் என்னுடைய ஆத்மா நிறைவடையாமல் நான் அந்த மரத்தடியிலே தான் சுற்றிட்டு இருந்தேன். இந்த குட்டி பொண்ணு நான் வாழ்ந்த என்னுடைய மரத்தடியில் வந்து விளையாடிட்டு கல் எரிஞ்சு புளி சாப்பிட்டா. யாருமே இல்லாமல் வாழ்ந்து இறந்த எனக்கு இந்த குட்டி பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த பொண்ணு உடம்புல வந்தேன். எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த பொண்ணை விட்டுட்டு கண்டிப்பாக போக மாட்டேன். இந்த பொண்ணை சாவடித்து என் கூட கூட்டிகிட்டு தான் போவேன்னு அந்த வயசான ஆத்மா ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுச்சு. உடனே அனு திடீர்னு மயங்கி விழுந்துடுறா. அந்த மாந்திரிகர் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்றாரு. இங்கே இருக்க வேணாம் அப்படின்னும் சொல்றாரு. அப்போ அவர் அனு அம்மா கிட்ட சில விஷயங்களையும் சொல்லி அனுப்புறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனேவே நான் சொன்னதெல்லாம் செஞ்சிடுங்கன்னு சொல்றாரு. அனு அம்மா அனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனேவே பாவாடை சட்டை போட்டு நெத்தியில் பெரிய பொட்டு வச்சு தலை நிறைய பூ வச்சு ஒரு மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணுறாங்க. இதை செஞ்சு முடித்த உடனேவே அனு அம்மா அந்த மாந்திரிகருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது அந்த டீச்சர் சில மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போது சூறாவளி காத்தா அடிக்க அந்த ஆத்மா அந்த சக்கரத்துக்குள்ளே உட்காருது. அங்கே அந்த மாந்திரிகர் கூட ஒருவர் இருக்கிறாரு. அவர் அனு வீட்டுக்கு ஓடி போய் இன்னும் 5 நிமிஷத்தில் நீங்கள் பாப்பாவுக்கு போட்ட துணி பூ பொட்டுன்னு எல்லாத்தையும் தந்துட்டு பாப்பாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுங்க. வெளியே எந்த மாதிரி குரல் கேட்டாலும் எக்காரணத்தை கொண்டும் பாப்பாவை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி அனு போட்டு இருந்த எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஓடி வராரு. அவர் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு ரொம்பவும் வேகமாக ஓடுறாரு. ஆனால் அவருடைய கண் முன்னாடி ஒரு கருப்பு உருவம் அவரை நோக்கின மாதிரியே ரொம்ப வேகமாக வருது. அதை பார்த்த அடுத்த நிமிஷமே அவர் கொஞ்சம் கூட அசையாமல் அந்த இடத்துலையே நின்றுட்டார். அவரோட கண்களை ரொம்ப இறுக்கமாக மூடிக்கிட்டாரு. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்கே கருப்பு உருவம் இவரை நெருங்கினது அங்கே இல்லவே இல்லை. அதை பார்த்த பயத்தில் ஆனாலும் அவர் அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு மறுபடியும் ஓடவே அவர் முயற்சி பண்ணுறார். அப்போது அவருக்கு ஒரு அழுகிற குரல் கேட்குது. அதாவது யாருக்கும் அடிப்பட்ட மாதிரியும் அவங்கள வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழற மாதிரியும் அவருக்கு ஒரு குரல் கேட்குது. குரலை கேட்ட உடனே யோசிச்சு நம்ம போலாமா, ஏதோ ஒரு குரல் கேட்குதே, யாருக்காவது உண்மையா அடிபட்டிருக்குமா, நம்ம போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் அவருடைய உள்மனசு சொல்லுது நம்ம அங்கே போனால் கண்டிப்பாக நம்ம அந்த பாப்பாவுடைய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கோம். அப்போ அந்த ஆத்மா நம்மளை தேடி வர்றதுக்கு என்ன வேணும்னாலும் செய்யும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் யாருக்கும் அடிபட்டுடுச்சு காப்பாத்துங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த அளவுக்கு போகாமல் மனிதாபிமானம் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னும் அவருக்கு தோணுது. இதெல்லாம் யோசிச்சு அவரு அங்கேயே நிற்கிறாரு. அவர் நிற்கிறத அந்த ஆத்மா சுதாரிச்சு இவன் கண்டிப்பாக நம்ம கிட்ட வரமாட்டான், இவனை கண்டிப்பாக நம்ம கிட்ட வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரை பயன்படுத்த தன்னுடைய வயதான குரல்லையே அந்த ஆத்மா கூப்பிடுது. நீ என் கிட்ட வரலை அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னும் அந்த ஆத்மா இவரை பயமுறுத்த முயற்சி பண்ணுது. அந்த ஆத்மா கண்டிப்பாக நம்மளை சாகடிக்க தான் பல மாதிரி முயற்சி பண்ணுது. அழுகிற குரல்லையும் கூப்பிடுது அப்படின்னு சுதாரிச்சு அவர் அந்த இடத்துல நிற்காம ஓடி வந்துடுறாரு.
வந்துட்டு அந்த மாந்திரிகர்கிட்ட அணு போட்டு இருந்த எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதை வாங்கி அந்த மாந்திரிகர் சக்கரத்துக்குள்ள வச்சு மந்திரங்கள் சொல்றாரு. அந்த மாந்திரிகர் இனி இந்த ஆத்மாவை வெளியே விடவே கூடாது, இந்த ஆத்மா வெளியில வந்தா கண்டிப்பா பல பேரை கொன்னுடும் அப்படின்னு உணர்த்த அவரு இந்த ஆத்மா இனி வெளியில வராம இருக்கிறதுக்கு அடைச்சி வைக்கிறதுக்காகவே பல மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வயதான ஆத்மா, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன், என்னை அடைச்சி வச்சுடாதீங்க அப்படின்னு பயந்து கோவத்துல கத்தி அழுது பேசுது. ஆனாலும் அந்த மாந்திரிகர் அந்த ஆத்மா சொல்றதை எதையும் காதுல வாங்காம மந்திரத்தை நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வயதான முதியவர் இறந்த அந்த புளிய மரத்திலேயே அவருடைய ஆத்மாவை அடைச்சி ஒரு பெரிய ஆணி வச்சு அடிச்சிடுறாரு. அதோட அந்த ஆத்மா அந்த மரத்தை விட்டு வெளியில வராத மாதிரி சில மந்திரங்களால கட்டப்பட்ட கயிறுகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மரத்தையே ஃபுல்லா சுத்தி கட்டிடுறாரு. இப்படி அந்த ஆத்மாவை முழுசா அடைச்சதுக்கு அப்புறமா அவர் அணுவோட வீட்டுக்கு போறாரு. போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, நீ அந்த ஆத்மாவால உங்களோட பொண்ணுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது அப்படின்னு அணுவோட அம்மாவுக்கு தைரியம் சொல்றாரு. மறுநாள் விடியுது. அணுவுடைய உடல்நிலையும் மனநிலையும் ஓரளவுக்கு சீரான மாதிரி இருக்கு. இப்படியே நாட்கள் ஆக ஆக அணுவும் அவங்களோட அம்மாவும் இந்த கடந்த விஷயத்த மறந்துட்டு அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைய வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்து அணு எந்த ஒரு புளிய மரத்தை பார்த்தாலும் அவளுக்கு அந்த ஞாபகம் மட்டுமே வரும். அதனாலேயே எந்த ஒரு புளிய மரத்துக்கிட்டையும் போகவும் மாட்டா. அதே மாதிரி அந்த மரத்தில் ஏதாவது ஆணி அடிச்சிருந்தா அந்த மரம் கிட்ட கூட நெருங்க மாட்டா. அதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் நடந்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். அப்படி ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கும் நடந்திருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.